நான் அரசியலுக்கு வருவேன் சாமி. நான் முதலமைச்சர் ஆவேன். நான் அரசியலுக்கு வருவேன்றத நான் ஆணித்தனமாக சொல்கிறதுனால ஆபத்துகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. நிஜமாவே நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். ஜோசப் விஜயும் வருவாங்க. ஏன்னா ஆள் கிடையாது, பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. நிஜமாவே அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது, உட்கார்றவனுக்கு தகுதியும் கிடையாது. அதனால் ஜோசப் விஜய் கண்டிப்பாக வருவாங்க. வீட்டில் உட்காந்து பேசினாலே வருவாங்க. நீங்கள் வண்டியெல்லாம் பிடுங்கினாலும் வருவாங்க. இன்னும் ஒன்று கடவுளை வேண்டிக்கிறேன், ஜோசப் விஜய் கை காலெல்லாம் விஜயகாந்த் மாதிரி உடையாம இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நானும் வருவேன் ஆட்சிக்கு. சதி திட்டம் திட்டி என் கை காலும் உடையாமல் இருக்கணும்னு நானே வேண்டிக்கிறேன். நிஜமாவே நான் வருவேன். ஆட்சிக்கு வருவேன். நான் முதலமைச்சர் ஆவேன். 33 34 வயசு தான் ஆகுது. கரெக்டாக 33 34 வயசு தான் எனக்கு. நான் ஆட்சிக்கு வருவேன்றது நாணித்தனமாக சொல்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு எப்படி சொல்றது, எரிச்சல் தாங்க முடியல. அது கண்ணில் தெரியுது, ஆனால் சொல்ல முடியாது. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு வரும். நான் ஆட்சிக்கு வருவேன். முதல்ல இந்த ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் அந்த ஹோம் எல்லாம் இழுத்து சீல் வைக்கணும். சரியா? அப்புறம் ரோட்லலாம் பிச்சைக்காரங்கலாம் சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிச்சைக்காரங்க குடும்பத்தை முதல்ல பிடிக்கணும். ஏன் அவங்க ரோடுக்கு வந்தாங்க நிஜமாவே இப்போதைக்கு எனக்கு. அப்புறம் இந்த கன்னியாஸ்திரி மடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இழுத்து மூடணும், சீல் வைக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் லெஸ்பியன்ஸ். குருவானவராக யாருமே ஆகணும்னு அவசியமும் கிடையாது. நிஜமாவே நான் கோயிலுக்குள்ளே போகலை. கோயிலுக்குள்ளே போய் அங்கே பூசாரெலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்த இழுத்து மூடி சீல் வைக்கணும். நிஜமாக தான் இதுதான் நடக்குது. அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேஷன் அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஆமாம், உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தர முடியலன்னா பொம்பளை பிள்ளை தான் அங்கே வரணும். அப்புறம் 2வது ஜெயலலிதாவா நான் வரேன், வருவேன். நிஜமாவே வருவேன் அந்த இடத்துக்கு. அந்த சீட்டில் உட்கார தான் போகிறேன். ஜெயலலிதா சீட்டு எனக்கு. நான் தான் அங்கே உட்காருவேன். ரெட்டையிலையும் உட்காரலாம் பிடிச்சிட்டு, இல்லை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதுலேயும் உட்காரலாம். நம்ம ரெட்டையில உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே எனக்கு ஜெயலலிதா தான் பிடிக்கும். அதனால் அந்த ரெட்டையில உட்காந்தா நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது. ஆமாம், புதுசாக யாருக்காவது ஓட்டு போடுங்க சாமி. ஆமாம், ரவுடிங்களுக்கும் அவுட்லாம் போடாதீங்க. ஜோசப் விஜய் வரட்டும் கொஞ்சம். நிஜமாக அவர் பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. அவர் வரட்டும், வந்து சீட்டில் உட்காரட்டும். ஆமாம், அவர் செருப்பெல்லாம் எடுத்து அடிக்காதீங்க. ஆமாம், இவனுங்க பண்ண கலவரத்தில் அவர் வண்டியை வண்டி பிடிங்க ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆமாம்.